பகவான் உங்களுக்கு சொல்லியிருக்கான்னு மற்ற 2 விஷயம். ஒன்று எதை பார்த்தாலும் ஒரு உயர்ந்த விளக்கத்தை மனசு கொடுக்குறதான்னு பாருங்கன்னு சொன்னேன். த ஹையர் த எக்ஸ்பிளனேஷன், த ஹையர் த இன்டர்பிரிட்டேஷன் that you put upon any happening, the closer you are to God. இது யோகி ராம் சுரத்குமார் வாயிலேன்னு வந்த வார்த்தைகள், அந்த பிரம்மத்தில் தோன்றி வந்த வார்த்தைகள் இது. ரெண்டாவது whatever happens at any moment in life is the best that can happen to you at that moment. Do not think there is a better alternative. அதாவது ஒரு நிமிஷமும் நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அது கடவுள்கிட்டேருந்து, கடவுளுடைய சங்கல்பத்தினால் அது நடக்கிறது. அதை நம்ம ஏற்றுக்காமல் இதை விட இன்னும் பெட்டராக ஏதோ ஒரு இடம் இருக்குது, இதை விட பெட்டராக ஏதோ ஒன்று நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது அறியாமை. அப்படி நினைக்காதீங்கோ அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி எந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சுருக்காரோ அந்த இடம்தான் நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சரியான இடம். அதனால தான் வேறு ஒரு இடம் உங்களுக்கு வர மாதிரி ஒரு மனப்பான்மை வரும்பொழுது டக்குன்னு தூக்கிடுவார் பகவான், வேறு ஒரு இடத்துல கொண்டு போட்டுருவார். என்னோடய வாழ்க்கையில் நான் அப்படி பார்த்துருக்கேன். இந்த இடத்துல இருப்போம் அந்த இடத்துல இருப்போன்னே சொல்ல முடியாது நமக்கு, அப்படியே டக்குன்னு புரட்டி போட்டுரும். அதனால் அது என்ன பண்ணுறதோ, இறைவனுடைய அந்த சங்கல்பம் நம்ம வாழ்க்கையில் என்ன கொண்டு வருதோ அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆன்மீகத்துலேயே நம்ம வேகமாக முன்னேறுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பார்க்குறவாளெல்லாம் ஏதோ கெட்டவாளாக பார்ப்போம், அவளை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் என்ன ஆகும்னா நமக்குள்ளேயே ஒரு முணுமுணுத்தல் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு எரிச்சல் வர ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம், நம்ம வந்த வேலையே இல்லை இல்லையா. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கை பகவான் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவார்னா, வாழ்க்கையுடைய லட்சியம் கடவுளை அடையிறது. எதுக்காக மெனக்கட்டி இப்படி ஒரு உடம்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். அந்த உடம்பை நினச்சி பாருங்களேன் ஒரு நிமிஷம், இந்த கை எத்தனை அழகாக, இந்த மாதிரி 5 விரல் படைக்கணும்னு கடவுளுக்கு எப்படி தோணித்து. இந்த ஒரு விரலுக்கு நமக்கு ஒரு பயன் இருக்குது. இந்த கண் எடுத்து பாருங்க, நீங்கள் இந்த இது படிக்கிறாள் அந்த சயின்ஸு, கண்ணை பற்றின சயின்ஸ் படிக்கிறவாள்கிட்ட கேட்டு பாருங்க, அதில் எத்தனை சூக்ஷ்மம், அவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்கும், அவ்வளோ சொஃபிஸ்டிகேஷன் இருக்கும். அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கும் அதில். எப்பேற்பட்ட சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ்னால் உருவாக்கியிருக்கு. இந்த கண், இந்த மூக்கு, இந்த உடம்புல ஏதாவது ஒரு பகுதி வேஸ்ட்டுன்னு நமக்கு தோன்ற மாதிரி இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த புருவத்துக்கு கூட தண்ணி வழிஞ்சதுன்னா இந்த புருவம் உடனே அந்த தண்ணி கண்ணில் போகாமல் தடுக்கிறது. அந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு பயன் வச்சு இத்தனை சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு உடம்பை உங்களுக்கு கொடுத்தது எதுக்கு? நம்ம அந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டு இந்த டெம்பரரியாக இருக்கிற இந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காகவா? அவரை நினைக்கிறதுக்காக. இந்த உடம்பை ஒட்டி ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்காரு எதுக்குன்னா அவரை நினைக்கிறதுக்காக. அப்போ அவரை நினைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு அத்தனை டெம்டேஷன் இருக்குது இல்லையா? ஒரு புது புடவை கட்டிக்கணும் போல் இருக்குது, ஒரு புதுசாக ஒரு சினிமா பார்க்கணும் போல் இருக்குது, வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே எல்லாருக்கும் புதுசாக ஏதாவது வேண்டியிருக்கு. இந்த யூடியூப் பார்க்குறவளை பார்த்துருக்கேன், ஒரு 2 நிமிஷம் ஒன்று பார்ப்பா, அடுத்து உடனே டக்குன்னு இன்னொன்று, அடுத்த டக்கு அந்த பொறுமையே போயிடுது எல்லாருக்கும். ஒரு 10 நிமிஷம் கேட்கறதுக்கு கூட முடியல. அதனால தான் சொல்கிறேன், இந்த லெக்சர்லாம் பார்க்கறதுக்கு என்னமோ எல்லோரும் கேட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு 3 நிமிஷம் ஆனோடனே உள்ளே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவா. அதனால தான் நம்ம சின்ன சின்ன கதைகளை சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் 7 நிமிஷத்தில் அந்த ஒரு கருத்தை சொல்லி முடிக்க வேண்டியிருக்கு. இப்போல்லாம் யாருமே ஒரு 1 hour லெக்சர்லாம் கேட்குறதே இல்லை, கேட்குற மாதிரி தெரியும், அவ்வளோதான். கதை சொன்னால் கூட தெரிஞ்ச கதையாக இருந்ததுன்னா உள்ளே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஆமாம், இவ என்ன தெரிஞ்ச அவ்வளோ ஈஸியாக போர் அடிச்சிடுறது லைஃப் நமக்கு. காரணம் என்னென்னா நமக்கு வெரைட்டிஸ் வேண்டியிருக்கு. ஏன்னா ஒன்றுலேருந்து தான் இந்த மெனி வந்திருக்கு. இந்த மெனி எத்தனையும் சேர்ந்து மறுபடியும் ஒன்றாகும். ஃப்ரம் 1 to the many, ஃப்ரம் த மெனி டு த 1. அந்த மெனி டு த 1 போகிறது தான் ஆன்மீகம். சாதனை பண்ணி இத்தனை பேர் இருந்தால் கூட இத்தனை பேருக்குள்ளேயே இருக்கிறது ஒரே கடவுள் தான். அந்த கடவுள்னா இத்தனை பேரோட வாழ்க்கையும் அவர் தான் வாழ்ந்துட்டுருக்கார். நம்மளோட அக்ஞானம் நான் வாழறேன்னு நினச்சிக்கிறது, நான் கஷ்டப்படுறேன், நான் சுகப்படுறேன்னு நினச்சிக்கிறது நம்மளோட அக்ஞானம். உண்மையில் அவர் தான் உள்ளே இருந்து இப்படி ஒரு நாடகம் நினச்சி பாருங்க. அந்த நாடகத்தில் வெளியில் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு பிச்சைக்காரனாக இருப்பான்.
அவனுக்கு வந்து ஒரு பெரிய எம்பரரோட ஒரு பாத்திரம் கிடச்சிருக்கும் அந்த ட்ராமாவில். அப்படி வந்து உட்காந்துட்டு அப்படி இது பண்ணிட்டு தாம் தூம்னு ஆர்டர் கொடுத்துட்டுருப்பான். அந்த மேடையை விட்டு இறங்கிட்டான்னா அவளும் நம்ம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், சாப்பாட்டு இருக்கா இல்லையான்னு தெரியலையே, அந்த ஒரு இது வந்துடுறது இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பாத்திரம் இருக்கே, இது வந்து ஒரு நடிப்பு. நம்மளுடைய உண்மையானது என்னென்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த பரமாத்ம ஸ்வரூபந்தான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். அது வந்து இந்த உடம்பை இழுத்து போட்டுக்கிண்டு இந்த உடம்புக்குரிய ஒரு நாடகத்தை நடிச்சுட்டு இருக்கு. அதில் எத்தனை துக்கம், எத்தனை கஷ்டம், எத்தனை பொறாமை, எத்தனை பயம். இப்போ அங்கே வரவன் நிறைய பேர் என்னென்னா பயமாக இருக்குது. எதுக்காக பயப்படுறேன்னு தெரில, ஏன் பயப்படுறேன்னு தெரில, ஆனால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது, உள்ள பயம் இருந்துகிட்டே இருக்குங்கிறான். சில பேருக்கு அப்படியே கோபம் வந்துகிட்டே இருக்கும், எதை பார்த்தாலும் கோபமாக இருக்கும் வாழ். அந்த மாதிரி வேண்டாத இமோஷன்ஸ் நமக்கு காரணம் என்னென்னா வேணுங்கிற ஒன்றை நம்ம செய்யாததுனால தான். அந்த வேணுங்கிற ஒன்று என்னென்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் வந்து இந்த மூச்சு காற்று அவன் தான் காப்பாற்றின்னு இருக்கான். வெளியில் போகிற மூச்சு திரும்ப உள்ளே வரணும்னா அவனுடைய கிருபை வேணும். இல்லைனாக்கா நான் தான் சொல்கிறேனே, நம்மளை எப்போ நைட்டோட நைட்டாக கொண்டு போய் போட்டுருவா. அதனால நம்ம பகவானை இன்னொன்று சொல்வார், முக்கியமாக ஒன்று, அது எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கையோடைய பயன் வந்து கடவுளை நினைக்கிறது தான். இந்த கடவுளை நினைக்காத நேரத்தில் நீ பிணத்துக்கு சமானம்னு சொல்கிற. நீ பிணமாக இருக்கப்பா, உன்னோட உடம்புல மூச்சு காற்று வந்துன்னு, ஆனால் நீ வந்து உன்னோட பிணத்தை சுமந்துன்னு அலையிற. அந்த மூச்சு காற்று நின்று போச்சுன்னா 4 பேர் ஒன்று சுமப்பா. அப்போது நம்ம கடவுளை மறக்கிற நேரத்துலலாம் நம்ம பிணமாக சுற்றின்னு இருக்கோம். இப்படியே சொல்லுவார், யூ ஆர் கேரிங் யுவர் ஓன் டெட் பாடி. The times you forget God, you are carrying your own dead body. Even though it is still breathing, it is dead body. Why? It is not serving the purpose of life. And what is the purpose of life? To remember God. To remember God somehow or the other. கோவிலாக போங்கோ, பூஜை பாருங்கோ, இல்லை யாகம்லாம் பண்ணுங்கோ, இல்லை மலை சுற்றி வாங்கோ, இல்லை வந்து நாமும் சொல்லுங்கோ, இல்லை தியானம் பண்ணுங்கோ, இல்லை ஆத்ம விசாரம் பண்ணுங்க. ஆனால் நினைக்கும், கடவுளை நினைக்கும். இது எல்லாத்துலேயும் விட ரொம்ப ஈஸி என்னென்னா, நமக்கு எத்தனை இருக்குது இல்லையா, எத்தனை டெம்ப்டேஷன்ஸ் இருக்குது, எத்தனை டைவர்ஷன்ஸ் இருக்குது. இத்தனைக்கும் நடுவில் நம்ம கடவுளை நினைக்கணும்னா நாமம் தான் ஈஸி. நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் யோகிராம் சரத்குமார் சொல்லிட்டு இந்த கத்திரிக்காய் என்ன விலைப்பா வந்து 1 கிலோவாக கொடுப்பா, யோகிராம் சரத்குமார் நம்ம இந்த கத்திரிக்காய் வாங்குறதோ, இல்லை நகை வாங்குறதோ, புடவை வாங்குறதோ, இல்லை வேறு காரியங்கள் பண்ணுறதெல்லாம் நாமத்தை சொல்லிகிட்டே பண்ண முடியும் இல்லையா. அப்போ அந்த நாமத்தை சொல்கிற அளவுக்கு நம்ம மனசு அது உள்ளே போகிறது. மிச்சத்தில் அந்த நேரத்தில் காரியம் பண்ணிட்டு அதில் ஒரு பகுதி போகும், ஆனால் நாமத்தில் ஒரு பகுதி போகும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்க்க ஆரம்பித்து அந்த நாமம் சொல்கிறது நம்மளோட முழு மனசையும் கடைசியில் இந்த நாமம் சாப்பிட்டுடும் மிச்சம் எல்லாத்தையும். இந்த நாமம் இருக்கே, அது வந்து மெல்ல இப்படி உள்ள நுழையும். அதுக்கப்புறம் அது வளர்ந்து கடைசியில் நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டாத அத்தனையும் சாப்பிட்டு நம்மளை வந்து பரமாத்மாவாக ஆக்கி விட்டுடும். அதனால் எங்கே யாரை வச்சுருக்காளோ அந்த இடத்துல நாம் வந்து ஒரு முழுமையை பார்க்குறதுக்கு மனசை மாற்றிக்கணும். அது எப்படி பார்க்க முடியும்? நடக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம், பிடிவாதமாக அது ஆசீர்வாதமாக பாருங்க. ஏன்னா அது சத்தியம், அது வெறும் அசம்ஷன் இல்லை. அசம்ஷன்னால் கூட இட் இஸ் பேஸ்ட் அப்பான் ட்ரூத். அதனால் அது வேலை செய்யும். அது ஆசீர்வாதமாக பாருங்கோ. அதே சமயத்தில் எங்கே வச்சுனாலும் ஒரு திருப்தி. பகவான் சொல்வார், இந்த கண்டென்ட்மெண்ட், அந்த திருப்தியை விட உலகத்தில் வேறு செல்வம் கிடையாது அப்படிம்ப. எவன் ஒருவனுக்கு வாழ்க்கையில் எந்த இடத்துல தூக்கி போட்டாலும் திருப்தி இருக்கோ அவன் குபேரனை விட ஒரு பெரிய செல்வத்தை வச்சுட்டுருக்கான். குபேரன் இந்த விஷயத்தில் ஏழை அப்படிம்ப. ஏன்னா அவனுக்கு திருப்தி கிடையாது, எத்தனை செல்வம் வந்தாலும் முன்முன்னுத்துருக்கிறவன். அதனால் இந்த திருப்தி தான் எல்லாத்தையும் விட ஒரு பெரிய செல்வம். நம்ம எந்த இடத்துல நம்மளை தூக்கி போட்டாலும் திருப்தியாக இருந்தோம்னாக்க அது வந்து நமக்கு சஞ்சலமே வராது. ஆனால் அந்த திருப்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கடவுளை நினச்சாதான் அது வரும். ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி, பகவானே நீ நடத்துகிற இது அத்தனை எனக்கு ஆசீர்வாதம், இல்லை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க கூட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பிரார்த்தனைக்கு அவ்வளோ வலிவு உண்டு. நாமத்துக்கு எவ்வளோ வலிவு உண்டோ அவ்வளோ வலிவு பிரார்த்தனைக்கு உண்டு. நாமத்தை நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரு பிரார்த்தனையை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்க கண்டிப்பாக அது நடக்கும். அது முன்ன பின்ன நடக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும்.
அதனால் இப்போ உங்களுக்கெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆன பொண்ணு குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தகராறு வந்து தள்ளி இருக்கலாம். இது மாதிரி எத்தனை வரும். நான் என்கிட்ட எல்லோரும் வரதுனால ஒருத்தருக்கு என்னென்ன ப்ராப்ளம், இன்ஃபேக்ட் நான் அவங்களெல்லாம் பார்க்கும்போதே அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா அவ்வளோ தவிக்கிறோம், எல்லோரும் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்தில் நமக்கு ஒரு நிம்மதி வேணும் இல்லையா? அந்த நிம்மதி வந்து எப்போனா நடக்கிறது அத்தனையும் பகவான் நடத்துகிறார். அது கண்டிப்பாக அது ஆசீர்வாதம் தான். இதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேவையாக செய்யுங்க. நான் என்ன சொல்லேன்னா, காலம்பரை எழுந்திருக்கச்சேயே பகவானே இன்றைக்கி என்னோடய எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் நீ தான் இருக்கணும், நீ என் கூடவே நாள் முழுக்க இருக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு ஆரம்பிங்க. அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறச்சே இந்த 2 நேரம் ஒரு 5 நிமிஷம் கிடைக்கும் இல்லையா? சமயமே இல்லைங்கிற சொல்கிறவாள் கூட காலம்பரை எழுந்த உடனே நான் இன்றைக்கி வந்து சதா உங்களோட நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், கையில் விழற வேலையெல்லாம் உங்களுக்கு அர்ப்பணமாக நான் செய்யணும், உங்கள் கையில் ஒரு கருவியாக இருந்து செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நைட்டு படுக்க போகிறச்சே சுவாமி இன்றைக்கி நான் என்னென்ன நினச்சேனோ, என்னென்ன பேசினேனோ, என்னென்ன செஞ்சேனோ, நான் யாரையாவது திட்டிருக்கலாம், யாரையாவது அடிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தப்பு கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் அத்தனையும் உனக்கு அர்ப்பணம். இந்த உடம்பே உன்னோட தான், நீ தான் உள்ளுக்குள்ளேருந்து இதுக்கு உயிர் போட்டிருக்க, இந்த உடம்பு நடந்துட்டுருக்கு. அதனால் உனக்கு அர்ப்பணம்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா உங்களோட கார்மிக் ஷீட் வந்து க்ளீன். புரியுறதா? இது வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாளைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அரச மரத்தை சுற்றிட்டு அடி வைத்து தொட்டு பார்த்துக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இதை தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிட்டு காலம்பரை எழுந்த உடனே பிரார்த்தனை பண்ணிக்கிறது, நைட்டு படுக்க போகிறச்சே இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறது, நாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது, தொடர்ந்து ஒரு மாதம் பண்ணினேன்னா கூட கொஞ்சம் எண்ணம் வரும்பொழுதே இது பகவான் போடுற எண்ணம் அப்படின்னு தோணும். பேசும்பொழுதே பகவான் நம்மளை பேச வைக்கிறார் அப்படின்னு தோணும். செய்கிற காரியமெல்லாம் அவர் உள்ளேருந்து நடத்துகிறார், நான் வெறும் கருவி மட்டும்தாங்கிறது மனசில் ஆழமாக போயிட்டே இருக்கும். அப்புறம் உங்களால் மாற்றிக்கவே முடியாது. என்ன பண்ணினாலும் பகவான் பண்ணுறார், பகவான் என்னை இப்படி பேச வச்சுட்டார், பகவான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நினைப்பை கொடுத்து. நம்ம பகவான் யோகிராம் சரத்குமார் பேசிகிட்டே இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு டீட்டெயில் மறந்துட்டார்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? தேவ்கி, ஃபாதர் இஸ் நாட் அலோவிங் திஸ் பெகர் டு ரிமெம்பர் அப்படிம்பார். நாம் என்ன சொல்லுவோம், நம்ம மறந்து போயிட்டோம்னு தானே சொல்லுவோம். அவர் வந்து ஃபாதர் இஸ் நாட் அலோவிங் திஸ் பெகர் டு ரிமெம்பர். நைட்டில் வந்து டாய்லெட்டுக்கு கேட்பேன், பகவான் 12 மணி ஆச்சு, எனக்கு ஒரு அம்பிளிக்கல் கார்டு எங்கள் 2 பேருக்கும் உண்டு. எப்படி ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது ஒன்று டக்குன்னு எனக்கு உள்ளே தெரியும். உடனே எழுந்து பகவான் நீங்கள் டாய்லெட், தேவ்கி அப்பா சொல்லட்டும் தேவ்கி அப்புறமா வரேன் அப்படிம்பார். நமக்கு நேச்சுரல் அர்ஜஸ் கூட அவளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு துகளும் வந்து கடவுள்கிட்டேருந்து வருது. அப்படி ஒரு அனுபவமாக அவகிட்ட இருக்குது. கடவுளை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது, அவர் தான் இந்த உடம்பை இயக்குறார். அப்போ அந்த நேச்சுரல் அர்ஜஸ் கூட அவர்கிட்டேருந்து வருது. அப்படின்னா எவ்வளவு தூரம் அது ஆழமாக உள்ளுக்குள்ள அனுபவமாக இருக்குது. இதை நம்ம கற்றுக்கணும். ஒரு மகாத்மா கிட்டக்க நம்ம வந்துட்டோன்னா நம்ம மனசை நம்ம மேலே மேலே ஒசத்திக்க பார்க்கணும். அவரையே தப்பு கண்டுபிடிச்சி சொன்னால் நமக்கு என்ன இருக்குது கதி இல்லையா? நமக்கு என்ன வேர் இஸ் சொல்யூஷன் ஆர் சால்வேஷன் ஃபார் அஸ்? ஒன்றுமே கிடையாது. அதனால் அதுவும் மகாத்மாக்களை தப்பு கண்டுபிடிக்காதீங்கோ, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கோ. அந்த பாப்பம் வந்து நம்மளை போட்டு அடித்து எடுத்துரும். அதை நம்மளால் ஈடுகொடுத்தவே முடியாது. அப்பேற்பட்ட புனிதமான ஆத்மாக்களை நம்ம வந்து கொண்டாடணுமே ஒழிஞ்சு இந்த மாதிரி பேசிடக்கூடாது. தப்பி தவறி கூட யாரையுமே குத்தம் சொல்கிறத நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு குத்தமும் ஒரு கர்ம வினையாக ஸ்டோர் ஆகி அதே வார்த்தைகள் ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு திரும்ப வரும். நம்மளால் தாங்க முடியாமல் தவிப்போம். திட்டுறதுனா இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை திட்டினா தான் அவள் படிப்பாள், புரியுறதா? ஆனால் அதை படிக்கணுங்கிறதுக்காக திட்டுறது வேறு, கண்ணாப்பினான்னு வார்த்தையை கூட்டி அந்த ஸ்டூடெண்ட்டை திட்டுறது தப்பு. தெரியுதா? வித்தியாசம் தெரியுது இல்லை? அதே மாதிரி ஒரு தாய் வந்து குழந்தைகளை திருத்தணுங்கிறதுக்காக திட்டுறது வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணுறா. அப்போ நம்ம கண்டபடிலாம் அவளை பேச மாட்டோம். அந்த மாதிரி திட்டுறது, ஒருத்தரை திருத்துறதுக்காக திட்டுறதெல்லாம் வேறு, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நமக்கு அந்த ஒரு கடமை இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணணும். நான் சொல்கிறது வேறு, உங்களுக்கெல்லாம் புரியாமையாக இருக்கும் இல்லையா? அனாவசியமாக ஒருத்தர் மாமியார் வந்து ஒரு மாட்டு பொண்ணுக்கிட்ட சதா குத்தம் கண்டுபிடிச்சுருக்கிறது, இல்லை மாட்டு பொண்ணு வந்து மாமியார்கிட்ட சதா குத்தங்க. அது என்ன ஆகுன்னா, இந்த மாட்டு பொண்ணை ஒரு நாளைக்கு மாமியார் ஆகி அவளோட மாட்டு பொண்ணு அவளை போட்டு வாட்டி எடுத்துருவாள்.
இதெல்லாம் திரும்ப வந்தே ஆகும். ஒரு கர்ம வினை கூட நான் சொல்லுவேன், இந்த பகவான் சொல்லுவார், இந்த உலகத்தில் ஒரு காஸ்மிக் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது, இன்விசிபிள் காஸ்மிக் ரெஜிஸ்டர் இருக்குது அப்படிம்பார். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு ரெஜிஸ்டர் இருக்கான். அதில் என்னென்னா அது ஒரு பெரிய ஒரு சிசிடிவி. அது நீங்கள் எங்கே இருந்து என்ன பண்ணாலும் அதில் உடனே தெரிஞ்சிடும். உடனே உங்களோட அக்கௌண்ட்டில் அது ஏறிடும். உங்களோட எண்ணமோ சொல்லோ செயலோ உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு புழுவுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஒரு கொசுவுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஒரு எறும்புக்கு. ஏன்னா அதில் ஒரு காலத்தில் ஒரு ஹியூமன் பீயிங்காக கூட இருந்திருக்கும். இப்போ நாமளே அடுத்த ஜென்மத்தில் எலியாக கூட பிறக்கலாம். நம்ம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது இல்லையா? அதனால எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் உண்டு, ஒரு கார்மிக் அக்கௌண்ட் உண்டு. அந்த அக்கௌண்ட் படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த ஜென்மத்தில் நமக்கு நடக்கிறது அத்தனையுமே பூர்வ ஜென்மத்தையும் அதுக்கு முந்தின ஜென்மங்கள்லேருந்து சில பாப்பங்கள் சில புண்ணியங்களை எடுத்து போட்டு ஒரு ஒட்டு மொத்தமாக ஒன்று போட்டு நம்மளை அமுச்சு விட்டுறார். இது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு திரைப்படம் ஸ்க்ரீனில் ஓடின்னு இருக்கு இல்லையா, அதில் எதையாவது நீங்கள் மாற்ற முடியுமா? ஒரு ஹீரோவை பார்த்து நீ பேசுகிற டைலாக் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை வில்லனை எங்கேருந்து பார்த்து அடிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஏற்கனவே போட்டு வச்சு அதில் அந்த இறைவனுடைய சங்கல்பத்தில் அமைஞ்சது தான் நமக்கு இன்றைக்கி ஓடின்னு இருக்கு. இதை நீங்கள் மாற்றணுன்னா கடவுள்கிட்ட தான் சொல்லணும். அவர் தான் டைரக்டர் ஆஃப் த மூவி. அவர் மாற்றுவார், மாற்றாமல் இருப்பார். அவர் மாற்றினாலும் ஆசீர்வாதம், மாற்றலைனாலும் ஆசீர்வாதம். அதனால் அதைத்தான் நம்ம விதின்னு சொல்கிறோமே, அதெல்லாம் ரொம்ப சத்தியம். அதிலெல்லாம் உண்மை இருக்குது. நம்ம ரிஷிகள்லாம் ஒன்றும் விஷயம் தெரியாமல் இதெல்லாம் சொல்லலை. அதனால் நம்ம கண்ணோட்டத்தை நம்ம மாற்றிப்போம். முடிஞ்ச அளவுக்கு நாமத்தை சொல்லிகிட்டே இருங்கோ. நான் சொல்லுவேன், குவான்டிட்டி நம்ம மனசு அலையிட்ட. பகவான் சொல்வார், ஒருத்தர் கேட்டார் பகவான் கிட்டக்க, நான் நாம சொல்லச்செல்லாம் என் மனசு அலைஞ்சுட்டே இருக்கேன், அப்போ அது ரொம்ப மெக்கானிக்கல் ஆகிடுறது, அதனால் நான் நாம சொல்கிறதே நிறுத்திட்டேன். அப்போ உடனே பட்டுன்னு சொன்னார் பகவான், நீ நாம சொல்லும்பொழுது உன்னுடைய நாக்காவது அலையாமல் இருக்கு இல்லையா அப்படிம்பா. நாக்கு அலையிறதுன்னா என்ன அர்த்தம்? யாரையாவது பற்றி எதாவது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். இவாளை பற்றி பேசும், அவளை பற்றி பேசும், இந்த விஷயத்தை பற்றி பேசும், இந்த அரசியலை பற்றி பேசும், இந்த சினிமாவை பற்றி பேசும். இதெல்லாம் நாக்கு அலையிறது. ஸோ நாம சொல்கிற நேரத்தில் நாக்காவது அலையாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த குவான்டிட்டி நம்ம நிறைய இப்போது ஒரு பாட்டு உங்களுக்கு உங்கள் டீச்சர் கற்றுத்தரான்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பாடம், அந்த பாடத்தை திரும்ப 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 படிக்கும்பொழுது தானே அந்த பாடத்தினுடைய அறிவு நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதியுது. ஒரு பாட்டை நீங்கள் எவ்வளவு சாதகம் பண்ணால், ஒரு 20 எங்களெல்லாம் 20 தடவை பாட சொல்லுவார் பகவான். ஒரு பாட்டை பாடின உடனே நிறுத்த மாட்டார். சிங் அகேன் 20 தடவை பாடினா ராத்திரி தூக்கத்தில் கூட பாடிடுவோம் நாங்கள். அந்த மாதிரி அப்போ 20 தடவை பாடினா தான் நமக்கு என்ன வருது? குவாலிட்டி வருது. அப்போ அந்த குவான்டிட்டி 20 தடவைங்கிறது அந்த குவாலிட்டி 21வது தடவை வரத்துக்கு காரணமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எத்தனைக்கு எத்தனை நாமம் சொல்ல முடியுமோ அத்தனைக்கு எத்தனை பேக் பண்ணுங்க. அவ்வளவு நாமத்தை உள்ளே இறக்குங்கோ. நீங்கள் கவலையே பட வேண்டாம். மனசுக்கு நம்பிக்கை இல்லையா, போயிட்டு போகிறது, இது நம்ம கையில் இல்லை. ஆனால் நான் நாமத்தை சொல்லுவேன். எனக்கு பக்தி இல்லையா, போயிட்டு போகுது, நம்ம பக்தியெலாம் வரவழைச்சிக்க முடியாது, அவராக கொடுத்ததான் உண்டு. நான் நாமத்தை சொல்வேன். இல்லைன்னா என் வாய் எதையா பேசின்னு இருக்க போகிறது, அதனால் நான் நாமத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒருமுகப்படலையா மனசு, பரவாயில்ல, அப்படி தான் என்னோடய இயற்கை அமைஞ்சிருக்கு. நான் எதுக்கு அதை பற்றி நினச்சின்னு மறுபடியும் அதை வச்சு எண்ணங்களை பெருக்கிக்கணும் இல்லையா? அதனால் நாமத்தை சொல்கிறது. இப்படி நாமத்தை சொல்கிறத மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய நாமத்தை நீங்கள் பேக் பண்ணும் பொழுது திட்டும்னு ஒரு நாளைக்கு உட்காந்திங்கன்னா சட்டுன்னு ஒரு தியானம் கைகூடும். நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். பப்பா ராமதாஸ் 3 வருஷம்தான் நாமம் சொன்னார். தொடர்ந்து நாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் இன்னொன்னையும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். என்னன்னா, அவருக்குள்ள கடவுள் இருக்கார், அந்த கடவுளோட செயல் தான் எல்லாமா வெளிப்பட்டுருக்கு அப்படிங்கிற எண்ணமும். அதனால் எல்லாரையுமே ராம் தான் கூப்பிடுவார். யாரையும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார். அப்படியே பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அவளை சொல்லி இந்த நாமத்தோட இந்த ராம் தான் கூப்பிடுவார். அதனால் அவர் எல்லாரையுமே ராமனாக பார்க்குறதையும் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கான முயற்சி அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் நம்ம முயற்சி, பகவான் என்கிட்ட இன்னொன்று சொல்லியிருக்க, ஒரு கடவுளை நோக்கி நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அது தவம். அது சின்ன முயற்சியாக இருக்கட்டும், பெரிய முயற்சியாக இருக்கட்டும், பட் முயற்சி எடுக்கிறோம் பாருங்கோ, அதுதான் தபஸ். அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. யார் தபஸை பற்றி இந்த மாதிரி யாராவது டெஃபினேஷன் சொல்லி கொடுத்துருக்காளா நமக்கு?
நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு அவ்வளோ எளிமையாக அவர் ஒன்றொன்னையும் சொல்லி கொடுத்துருக்கார். அதனால் நீங்களும் மற்றவாளுக்கு அதை எடுத்து சொல்லுங்க. நிறையா நாம் குவான்டிட்டி வில் பிரிங் இன் குவாலிட்டி. அதனால் குவான்டிட்டியை இக்னோர் பண்ணாதீங்க, நிறையா சொல்லுங்க. அதே மாதிரி முயற்சி பண்ணுங்க, எத்தனை தடவை வேணாலும் ஃபெயில் ஆகட்டும். அதனால் பகவான் எனக்கு அவ்வளவு சோதனை. பகவான் வந்து ஒரு நெருப்பு மாதிரி, அருணாச்சல நெருப்பு. அவர் அப்படின்னா கோபம் வந்துடும், அப்படின்னா கெட் அவுட்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி அவர், அது சாக்ஷாத் சிவன் தான் அவர். எனக்கு எத்தனையோ சோதனைகள் கொடுத்துருக்கார். அந்த சோதனைகளில் முக்கால்வாசி நான் ஃபெயில் ஆகியிருக்கேன். ஆனால் அந்த சோதனையில் நான் ஃபெயில் ஆகிறத அவர் பார்க்கல, அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணேன் இல்லையா, அதை தான் அவர் பார்த்தார். அதை தான் தெய்வம் பார்க்கும். நம்ம ஒரு குழந்தை நடக்கச்சே பார்த்துருக்கேன் தானே, எத்தனை தடவை கீழே விழுறது. அது ஆனால் அது விட்டுறதா, கீழே விழுந்துட்டோம் விடாமல் இருக்கா, டக்குன்னு மறுபடியும் இந்த பக்கம் பார்த்து நடக்க ஆரம்பிக்கும். கடைசியில் அது ஓட ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை நம்ம முயற்சியில் ஃபெயில் ஆனாலும் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அடுத்து எழுந்து அந்த முயற்சியை பண்ணுறியா, அதுதான் தபஸ்.